ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பீகாக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த பீகாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு பேசிக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கர்வ் கொடுத்துக்கிட்டேன். 2 டைப்பில் நான் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதில் நம்ம மூக்கு இருக்கும்ல, அது மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். லீஃப் கொடுத்து அதே மாதிரியே போடுறேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு பார்த்துட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டிசைன்ஸ் போடுறேன். மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ்கள் இதை விரும்ப மாட்டோம். கண்டிப்பாக ஒரு பிரைடை அட்டன் பண்ண நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஈஸியாக நம்மளுக்கு வரும். இப்போ நான் பீகாக் அதோட தோகை இருக்குது இல்லையா, அது கீழே ஒரு மரக்கிளையில் உட்காந்துருக்க மாதிரி நான் போட்டு காட்டுறேன். அது நம்ம இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். டிசைன்ஸ் நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளறக்க வெளி சைடு அந்த மாதிரி. இப்போ உள்ளே தோகை உள்ள நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தோகையில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸை நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம திக் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ரெக்கை இருக்குது இல்லையா, அந்த ரெக்கையை நம்ம இது பண்ணிவிட்டு அதோட கழுத்து பகுதியில் நம்ம திக் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம டார்க் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சின்ன ஸ்பைரல் மாதிரி கொடுத்துக்கலாம். எப்போவுமே பீகாக் டிசைன்ஸ் நம்ம போடும்போது அதோட நோஸும் அதோட ஐஸையும் நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்கவே மயில் மாதிரி அழகாக இருக்கும். என்ன டைப்பில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக போட வேண்டியது நோஸும் ஐஸும் மட்டும்தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம போட்டு காட்டுறேன். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பீகாக் மட்டுமே நான் போட்டு காட்ட போகிறதில்ல. இதே மாதிரி என்ன சொல்கிறது, மயிலாக இருக்கட்டும், வாத்தாக இருக்கட்டும், புறாவாக இருக்கட்டும், என்ன டிசைன்ஸ் வேணாலும் கேட்டால் என்னால் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக போட வந்துடும். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா மயில், இந்த மாதிரி எலிஃபேண்ட்டு, இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் கைகளில் நம்மளுக்கு போடும்போது அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக கேட்பாங்க, ஒவ்வொருத்தவங்க பிரைடல் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க பேபி ஷவர் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம ஃபில் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ பீகாக்கே நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மயில் தோகை கீழே இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ அதோட மயில் தோகை மேலே தூக்கி இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இதை விட அழகாக க்ரியேட்டிவாக உங்களுக்கு போட முடியும்னா எனக்கு போட்டு காட்டுங்க. ஏன்னா என்கரேஜ் தான் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸ் நான் போடுறது இல்லாமல் உங்களாலையும் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சொல்லி காட்டிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் போடுறத மட்டுமே நீங்கள் போடாதீங்க. நீங்களுமே க்ரியேட்டிவாக போட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக அனுப்புங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ அந்த தோகைக்கு இடையில இருக்கிற கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அழகாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி என்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே வெளியூர் ஆளுங்களாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன் சர்டிஃபிகேட்டை. முடியாதவங்களுக்கு PDF தான் நான் அனுப்புவேன். ஏன்னா மெயினாக ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படி சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு
பிடிஎஃப் தான் நம்ம அனுப்ப முடியும் சர்டிஃபிகேட்டு. அந்த மாதிரி நான் அனுப்பிடுவேன். எல்லாருமே குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்டிங் காட்டி ஃபில் பண்ணி முடிச்சிருங்க எல்லா கிளாஸையுமே. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கிளாஸு. எனக்கு டைமே இல்லை. நான் வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது தையலில், அதனால் வந்து அந்த ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி பார்லர்லேயும் எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது. அதையும் நான் ஒன் டேமாக தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மட்டுமே. அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். அதனால தான் கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த கிளாஸ் போடுறதுக்கு. இனிமேல் வந்து இன்னும் 2, 3 கிளாஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த கிளாஸையும் நான் முடிச்சிடுவேன், ஃபைனல் பண்ணிடுவேன். அதே போல் சர்டிஃபிகேட்டுக்கும் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பேஜிலலாம் டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவே வந்து நான் என்னென்ன கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டேனோ அது எல்லாமே வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா கிளாஸுமே எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ போடுறது என்னென்னா ஒரு வாத்தா இருக்கட்டும், அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டு காட்டுறேன். இதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி ஐஸ் வைக்கிறேன், இதுக்கு எப்படி நோஸ் போடுறேன், இதுக்கு எப்படி வந்து அதோட வந்து சிறகுகள்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். என்ன சொல்லுவாங்க, அன்னப்பறவையா, அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நான் போடுறேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் எல்லாமே வரும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நீட்டாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.